கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பிஎல்ஓ தூக்கிட்டு தற்கொலை. ரயில் முன்னாடி பாஞ்சு பிஎல்ஓ தற்கொலை. தூக்கிட்டு பிஎல்ஓ தற்கொலை. ராணிப்பேட்டையில எஸ்ஐஆர் பணிகள்ல ஈடுபட்ட அதிகாரி மயக்கம். கும்பகோணம் அருகே எஸ்ஐஆர்ல ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியரை மாநகராட்சி ஆணையர் தரக்குறைவா பேசினதால தற்கொலை முயற்சி. இப்படி மக்கள் மத்தியில மட்டுமில்லாம பிஎல்ஓக்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கு எஸ்ஐஆர். திட்டமிடல் இல்லாம, முறையான பயிற்சிகள் அளிக்காம, கூடுதல் இடங்கள், நிதியை ஒதுக்காம அவசரமா பணிகளை செய்ய சொல்றாங்க. இதனால ஊழியர்கள் கூடுதல் வேலை நெருக்கடியையும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்காங்க. தமிழக தேர்தல் ஆணையர்கிட்ட சொல்லியும் எந்த பயனும் இல்ல. வேலை பளு அதிகரிச்சதுதான் மிச்சம். கணக்கீட்டு படிவம், அதாவது எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கிறது, பதிவேற்றம் பண்றது, எஸ்ஐஆர் ஆய்வு கூட்டங்கள் புறக்கணிப்புன்னு வருவாய்த்துறை ஊழியர்கள் அறிவிப்பு வெளியிட்டு புறக்கணிப்பு செஞ்சிருக்காங்க. அளவுக்கு அதிகமான பணி நெருக்கடி காரணமா ஒரு மாச சம்பளத்தை மதிப்பூதியமா வழங்கவும் வலியுறுத்தி இருக்காங்க. சில மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு கூட்டம்ன்ற பேர்ல சார் பதிவாளர்களை கஷ்டப்படுத்துறாங்க. பிஎல்ஓக்களா வேலை செய்யற சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், நகராட்சி மாநகராட்சி பணியாளர்கள், ஆசிரியர்கள், கண்காணிப்பாளர்கள் அவங்களோட வேலையையும் பார்த்துட்டு இந்த எஸ்ஐஆர் பணியையும் செய்யறதுனால எல்லாரும் இந்த போராட்டத்துல பங்கெடுத்திருக்காங்க. படிவங்கள் கொடுக்கறதுல பணிச்சுமை, குறிப்பிட்ட நபரோட படிவத்தை தேடுறதுல கூடுதல் நேரம், காலையில அங்கன்வாடி வேலையும் செஞ்சுட்டு மதியம் வந்து எஸ்ஐஆர் பணியில ஈடுபடுற அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர்கள்னு ஒழுங்கா சாப்பிட கூட நேரம் இல்லாம சுழன்று ஓடிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 61.41 கோடி வாக்காளர்கள், 68,467 பிஎல்ஓக்கள், 30 நாட்கள்ல 936, அதாவது ஒரு நாளைக்கு 31 படிவங்கள், 92% படிவங்கள் கொடுத்துட்டோம்னு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா களத்துல வேலை செய்யற பிஎல்ஓக்கள் கடுமையான பணி சுமைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாங்க. எஸ்ஐஆரை எதிர்க்கிறதா மேடையெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஆளும் திமுக அரசு அவங்களோட பணியை சுலபமாக்குறத விட்டுட்டு போராட்டத்தில் ஈடுபடுற ஊழியர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் கிடைக்காதுன்னு அறிவிப்பை வெளியிட்டு தொழிலாளர் விரோத போக்க தொடர்ந்து கடைபிடிக்குது. பீகார்ல நடந்ததுதான் தமிழ்நாடுலயும் நடக்கும். பல பேர் வாக்கு இழக்க நேரிடும். சாமானிய மக்களோட வாக்குரிமை கேள்விக்குறிதான்.